ஒயிட் ரைஸ் கொண்டு வாங்க, ரைஸ் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது அரிசி வந்து சட்டிலேயோ அல்லது குக்கர்லேயோ ஆக்கி அது வெளியே வரும்போது அதை வந்து எல்லோரும் இது மாதிரி சொல்லுவாங்க, சாப்பாடு, ஒயிட் ரைஸு அல்லது ரைஸ் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாலுமே அதோட தமிழ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறுன்னு சொல்லிட்டு தான் அதோட பேர். ஆனால் இப்போ வந்து சோறுன்னு சொன்னோம்னா நிறைய பேர் அதை வந்து கெட்ட வார்த்தை மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சோறுங்கிறது தான் அந்த அரிசி வெந்த பிறகு வர அந்த இப்போ எனக்கு சாப்பாடு தான் வருது, அதுக்கு பேர் வந்து சோறு. சோறு தான் உண்மையான தமிழ் வார்த்தை. ஆனால் இப்போ வந்து அந்த சோறுங்கிற வார்த்தையவே சோறுன்னு நம்ம கேட்டோம்னா வீட்லேயே சோறுன்னு சொல்லாத சாப்பாடுன்னு சொல்லு அப்படிங்குவாங்க. நான் வேணும்னே சோறுன்னு தான் கேட்பேன். ஏன்னா சோறுங்கிறது தான் அந்த சாப்பாட்டுக்கு உண்டான உண்மையான தமிழ் வார்த்தை சோறு. அதனால் நீங்களுமே என்ன சோறுங்கிறத சொல்லி பழகுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சாப்பாடுன்னு தான் இப்போ நான் அதிகபட்சமாக சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. எல்லா வழக்கிலுமே சாப்பாடு, ஒயிட் ரைஸுன்னு தான் சொல்கிறாங்க. இனிமேல் சோறுன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் இப்போது ஒரு கெட்ட வார்த்தையாகவே பார்க்குறாங்க. ஏன்னா முன்னொரு காலத்தில் தக்காளி சோறு, கம்மஞ்சோறு, தயிர் சோறு, புளி சோறு இந்த மாதிரியான பேர் சொல்லி தான் கூப்பிட்ருந்தாங்க. ஆனால் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடி லெமன் ரைஸு, புளி சாப்பாடு, அப்புறம் டொமேட்டோ ரைஸு, தக்காளி சாதம், தயிர் சாதம் சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதனால் சோறுங்கிறதா அந்த இதுக்கான முழு உண்மையான தமிழ் வார்த்தை. அதனால் அதை சொல்லிக் கொடுங்க. நன்றி.